இந்த புறநானூற்றுல நமக்கு ஒரு பாடல் கிடைக்குது. அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னனை தலங்கானத்து வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவனுடைய பேர். அந்த பாண்டியனுடைய ஒரு பாடல் வருது. அந்த பாடல் அந்த பாண்டியன் சொல்லக்கூடியதை அந்த புலவர் வந்து பதிவு பண்றாரு. அவர் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதிரைப்படைங்கிறது எதுக்கு அவங்க பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு விரைந்து தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு இது. அதுக்கு அடுத்து நம்மளுடைய மேஜரான பவர் ஹப் வந்து யானைப்படை. நீங்க தமிழர்களுடைய கோட்டைகள் எல்லாம் பாருங்க, ஊருக்குள்ள இருக்காது, அவுட்டர்ல தான் இருக்கும். சோ கோட்டைகள் வந்து எல்லைப்புறத்துல தான் இருக்கும். கோட்டையில அரசன் இருப்பான். சோ அரசன் தான் டார்கெட்டா இருப்பான். மக்கள் டார்கெட்டாவே வைக்க மாட்டாங்க. வணக்கம், வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு தமிழ் மரபு, முக்கியமான ஒரு மரபை பத்தி தான் பேச போறோம். நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறோம். அந்த தமிழ் கலாச்சாரத்துல தமிழ் மக்கள் எப்படிலாம் எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்காங்க பண்டைய காலங்கள்ல, நம்மளோட பாஸ்ட்ல அப்படிங்கிறத எல்லா ஆங்கிளுமே எனக்கு சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதுவும் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து பிடிச்சது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போர் பத்தி நம்ம பேசணும். நம்ம போர் எப்படி நடத்தியிருக்கோம், நம்மளோட சண்டை கலைகள், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நம்ம குறிப்பா பேச போற விஷயம் என்னன்னா, அந்த சண்டை கலைகளை பத்தி நம்ம தனித்தனியா வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இந்த போர் மரபுன்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு ராணுவத்துக்கும் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போர் மரபு அப்படிங்கிறது வந்து வேறுபடுது. ஆனா உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து வந்து போர் இந்த மாதிரி நடத்துறோம் அப்படி அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு ராணுவத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து சேர சோழ பாண்டியர்கள், தமிழர்கள், அதாவது தமிழ் மன்னர்கள் அவங்களோட போரை எப்படி நடத்தினாங்க, அதுல என்ன வந்து அறநெறி இருந்துச்சு, அதனால ரூல்ஸ் இருந்துச்சு, அந்த மரபை பத்தி தான் இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போறோம் பாரி அவர்கள் மூலியமா. வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைட்ஸ், அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பத்தி பேசலாம் தான் இருந்தேன். ஆனா இதுல இருந்து ஆரம்பிக்கலாமே, இதை பத்தி யாருமே இன்னும் பேசுறதுக்கு இல்ல. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சித்துலாம் வந்து நாட்டுப்புற கலைகள்லாம் வந்து பண்ணிருக்காரு. நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காட்டினேன். ஒரு 200-300 வியூஸ் கூட போல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மூலியமா அதெல்லாம் போய் சேரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு தான். ஆனா போர் அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதை பத்தி போட்டாலே பசங்க வந்து பார்ப்பாங்கன்னு தெரியும். என்ன மாதிரியே எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறனால தான் யாரும் பேசாத அந்த விஷயமா தான் போர் மரபுகள் பத்தி உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீங்க பரவலா நிறைய இடங்களை படிச்சிருப்பீங்க, எனக்கா கம்பைல் பண்ணி எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியுது. எனக்கு சொல்லுங்க பாரு. அடிப்படையில என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களுக்கு என்று போர் அறம் உண்டு, ஒரு மரபு உண்டு. அது இந்த புறமுதுகு காட்டக்கூடாது, இந்த மாதிரியானது நம்ம எல்லாரும் அடிப்படையில தெரிந்த ஒரு விஷயமா இருக்கு. அது போக அது எங்கெங்க இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப அதுல ஒரு புறநானூற்று பாடல் ஒன்று நமக்கு ஒண்ணு கிடைக்குது. புறநானூறு பாடல்னா என்னன்னு கூட நம்ம இளைய தலைமுறைகள், இந்த ஜென்சி என்னென்னமோ சொல்றாங்க, இவங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. எக்ஸுக்கே தெரியாது பாருங்க. அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அது ஒரு விஷயம். அப்படி இருக்க இந்த இளைய தலைமுறைக்கு அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. புறநானூறு என்பது தமிழர்களுடைய வீரம் சார்ந்த, தமிழருடைய வாழ்வியல்ல அகம் புறம் என்று 2 பிரிக்கிறோம். இந்த அகத்திணை புறத்திணை அப்படின்னு சொல்லி அகம் 7 திணையும் புறத்திணை 7 அப்படிங்கிறதும் வந்து தொல்காப்பியம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் இலக்கணம். அது இது 7 பிரிக்கிறாங்க. அதுல இந்த புறவாழ்வு அப்படிங்கிறது நம்மளுடைய வெளிப்புற வாழ்க்கை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்களுடைய புற வாழ்க்கை அப்படிங்கிறதுனா, நீங்க ஒரு ஆங்கரா இருக்குது, திமுகவை எதிர்ப்பது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நியூட்ரல் ஆங்கர்ன்றது அப்பப்ப மறந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, சரி, நீங்க ஒரு நடுநிலையான ஊடகவியலாளர்ங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய புறத்திணை. அகத்திணை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய, சொல்லுங்க சொல்லுங்க, அதான் அந்த காதல் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து அகத்திணை அப்படிங்கிறது. வாழ்க்கை சார்ந்த, அப்புறம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்களோட வீட்டுல உங்க அப்பா அம்மா கூட நீங்க பழகிறது எல்லாமே அகத்திணைக்குள்ள போயிடும். சோ இப்படிதான் அகமாகவும் புறமாகவும் நம்ம தமிழர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் எனக்கும் இருக்கு. உங்களுக்கு சொல்றேன், உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக இல்ல பரவாயில்ல பயன்படுத்திக்கிட்டு விடுங்க. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 இயர்ஸா சிங்கிளா இருக்கும் பாரு. ஏன்னா பொது தொண்டு ஆட்டலாம் அப்படின்றதுனால தான் சிங்கிளா இருந்து. ஆமாங்க, ஃபுல்லா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணணும்லங்க. நல்லது. நம்மளுக்கு நாளைக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியாது இல்ல, தெரியாதுதான். அதனால சரி விடுங்க. அப்ப என்னன்னா, இதுதான் அகத்திணை புறத்திணை என்று நமக்கு பிரிச்சிருக்காங்க. இந்த புறத்திணை அப்படிங்கறதுலதான் நமக்கு இந்த புறநானூறு இதெல்லாமே வருது. அகத்திணை அப்படிங்கறதுலதான் இந்த அகநானூறு இதெல்லாமே வருது. அகநானூறு எல்லாமே வந்து காதல், லவ், அது குடும்ப வாழ்க்கை, இதை பேஸ் பண்ண பாடல்கள். அது ஒரு அரசர்களுடைய, நம்ம முன்னோர்களுடைய அந்த வாழ்க்கை எல்லாத்தையும் அகநானூறுன்னு தொகுத்துப்பாங்க. வீரம் செறிந்த போர் சார்ந்த, வீரம் மரபு சார்ந்த வாழ்க்கைகள் எல்லாம் புறநானூறுன்னு தொகுத்திருப்பாங்க. இந்த புறநானூற்றுல நமக்கு ஒரு பாடல் கிடைக்குது. அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னனை தலங்கானத்து வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவனுடைய பேர். அந்த பாண்டியனுடைய ஒரு பாடல் வருது. அந்த பாடல் அந்த பாண்டியன் சொல்லக்கூடியதை அந்த புலவர் வந்து பதிவு பண்றாரு. அவர் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுக்கள், பசுமாடு புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் மாட்டுக்கறி தின்னுதான் தமிழர்கள் வளர்ந்தார்கள் பேசுற ஒரு கூட்டம் இன்னைக்கு வளர்ந்து வருது. அதனால சொல்றோம் பசுமாடுகள். அதுக்கப்புறம் கால்நடைகள். பசுமாட்டை ஃபர்ஸ்ட் தனியா சொல்றாப்புல, அடுத்து கால்நடைகளை அடுத்து செகண்ட் தெரியா சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த
பார்ப்பனர்கள் அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிட வேண்டாம். அன்னைக்கு இருந்த தமிழ் பார்ப்பனர்கள், திராவிடியன் யூஸ் பண்ற அந்த வார்த்தை பார்ப்பனர் அது இல்ல. நம்மளுடைய அறிவார்ந்த பெருமக்களை பார்ப்பனர் என்று நம்ம மக்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு வகை. அது இன்னைக்கு சமூகமாக மாறி இருக்கு. அது சமூக தொடர் கிடையாது. அது வந்து ஒரு பொதுவான ஒரு கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவிஞர், ஒரு ஒரு ஆன்மீக தொண்டாற்றவர், ஒரு மருத்துவர், இவங்கள மாதிரி இருக்கவங்க எல்லாம் அந்த பார்ப்பனருங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. அன்னைக்கு அவங்க பெண்கள் ஃபர்ஸ்ட் பார்ப்பனர், பெண்கள் அடுத்து. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, குழந்தைகள் பெறாத தம்பதிகள், இளம் தம்பதிகள், குழந்தை இன்னும் பிறக்கல, அவங்களுக்கு இன்னும் அடுத்த கட்ட இது வாரிசு இல்ல, இவங்க எல்லாம் ஊரை விட்டு போயிருங்க, போர்க்களத்தை விட்டு போயிருங்க, நான் என்னது அம்பை எய்ய போகிறேங்கிறான். இதுக்கு பொருள் என்ன? இவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாது, இவங்கெல்லாம் போயிடணும், இதுக்கு அப்புறம் தான் என்னுடைய அம்பு. இதுதான் இது வந்து புறநானூற்றுல நமக்கு ஒரு பாடல், ஒரு அரசனுடைய அறைகூவலாக இருக்கிறது. இது என்ன மீன் பண்ணுது புரியுதுங்களா? நம்மளுடைய மரபு என்பது எந்த அளவிற்கு புனிதமான, எந்த அளவிற்கு யாரையெல்லாம் தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மரபு. இந்த மரபைத்தான் நமது தேசிய தலைவர் பின்பற்றினார். இதேதான் அவர் புத்த பிக்குகளையோ இல்ல வந்து அவங்களுடைய மதம் சார்ந்த நபர்களையோ நோண்டல, பெண்களையோ நோண்டல, குழந்தைகளையோ நோண்டல, பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளையோ குண்டுகளோ இதுவோ வனவிலங்குகள் இயற்கை எதையுமே. ஸோ இதுதான் அந்த புறநானூறு காட்டிய வீரம். புறநானூருக்கு இலக்கான ஒரு வீரனாக தேசிய தலைவர் இருந்தாருங்கிறதுக்கு இதெல்லாம் தான் விஷயம். இது புறநானூறுல இப்படி ஒரு பாடல் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டலை காட்டுகிறது. அதுக்கப்புறம் இந்த புறமுதுகிட்டு ஓடக்கூடாதுங்கிறதுக்கு சில வரலாற்று தரவுகள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா பெருநற்கிள்ளி, வேல்பல் தழுக்கை பெருநற்கிள்ளின்னு ஒரு பெருநற்கிள்ளி, அவர் சோழ அரசன், அவனுக்கும் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனுக்கும் போர் நடக்குது. இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த போரை பத்தி வர்ணிக்கும் பொழுது இந்த பாடல்கள்லாம் வரும். அதுல எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சண்டை போடுவாங்க, எல்லாரும் சண்டை போட்டு வீரர்கள்லாம் இறந்துடுறது, யானைகளும் மடிஞ்சிருது, குதிரைகளும் போர்ல விழுந்துருது, எல்லாம் கிட்டத்தட்ட சுத்துறாங்க. இவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டு இருக்காங்க. சிங்கிள் காம்பேட்ல இவங்க 2 பேரும் தான் போர்க்காலத்துல எல்லாம் செத்துட்டாங்க. இவங்க தான் வாழை வச்சு சண்டை போட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் உடம்புல விழுப்புண்கள் படுது, அடிகள் படுது, கடைசியில் 2 பேரும் விழுந்துடுறாங்க, 2 பேரும் சாக கிடக்குறாங்க. இந்த பாடல் எதை உணர்த்துது? 2 பேருமே ஃபுல் வீர, யாருமே ஓடல, தோற்கிறோம்ங்கிறதுல யாருமே ஓடல, 2 பேருமே கடைசியில 2 பேருமே மடிஞ்சிருவாங்க. ஃபைட் டில் த டெத். இது வந்து தமிழர் மரபு. நம்மளோட போர்கள்ல இதையும் புலவர் ஒருவர் வந்து அந்த இடத்துல பாடுறதுக்கு வராரு. பாடுறதுக்கு வந்துட்டு கேட்கிறாரு, இது இப்படி இருக்கோம்னா இந்த நேரத்துல வந்து நானே எல்லாம் முடிச்சிருச்சு, 2 பேரும் சாக போறோம், இந்த நேரத்துல வந்து என்ன கேட்கிறேன்னு சொல்லி அப்பயும் கழுத்துல இருந்த ஆபரணத்தை எடுத்து கொடுத்தான். இதுதான் இந்த பாடல். இந்த பாடல்ல அவன் சாக போறான், அப்பவும் போயிட்டு இந்த புலவர் போய் இந்த இதை பதிவு பண்றாரு, பாடுறாரு. அவன் கழுத்துல இருந்த அந்த அளவுக்கு தமிழ் மீது அவர்களுக்கு பற்று, அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம். இது புறநானூறுல இது ஒரு பாடல். ஆனா வீரம் செமையா இருக்கு. அதாவது ஃபைட் டில் த லாஸ்ட் பிரெத்ன்னு செமையா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வீரத்துக்கு சூப்பரா இருக்குங்க. ஆனா விவேகத்துக்கு வந்து டக்குன்னு ரிட்ரீட் ஆயிருக்கலாம்ல. ஏன் தன்னோட குடும்பம் செத்து போச்சு, படைகள் சுத்து போட்டாங்க, தன்னை காப்பாத்திக்கிட்டு வெளில போய் திருப்பியும் போற வெளில இருந்தோம் நடத்திட்டு தன்னோட லட்சியத்தை அடைஞ்சு 2 பேருமே செய்யல. நான் 2 பேரை பத்தி மட்டும் சொல்ல, அதுதாங்க 2 பேருமே அதை செய்யல. ரீசன் என்னன்னா அவங்க அதை நம்புனாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து பெரிய அளவுல தமிழர்களுக்கு வெளியில இருந்தெல்லாம் பகையெல்லாம் இல்ல. இவங்க வந்து இந்த நார்ம்ஸ் கீப் அப் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஒரு சொசைட்டில அது ஒரு பெரிய ரெஸ்பெக்டா இருந்துச்சு. இதை மீறி அவன் ஜெயிச்சிட்டான்னா அது சரியில்லை. அவங்களுக்கு என்னன்னா அன்னைக்கு எல்லாருமே கரெக்டா இருந்தாங்க. அந்த டைம்ல நமக்குள்ள வெளியில இருந்து பெரிய அளவுக்கு இந்த இரவு நேர தாக்குதல் செய்யற மாதிரி ஆட்கள் கிடையாது. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல அவர்களுக்கு அந்த நார்ம்ஸ் கரெக்டா இருந்தது. இந்த காலகட்டத்துல நீங்க அதை பொருத்தி பார்க்கணுமானா அது வந்து கிடையாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழல் வேற, இன்னைக்கு இருக்கிற சூழல் வேற. இன்னைக்கு விவேகம் வந்து ரொம்ப முக்கியம். பின்வாங்கணும், முன்வாங்கணும், தேவைப்பட்ட நேரத்துல பாஞ்சு அடிக்கணும், சைட்ல பூந்து அடிக்கணும், இதெல்லாம் இன்றைய காலகட்டத்துல. ஆனா அன்னைக்கு இருந்த அறநெறிக்குள்ள தமிழர்கள் இதைத்தான் மாண்பாக பார்த்தாரு. ஏன்னா அவனும் அதை கடைபிடிப்பான நம்பிக்கை இருந்தது. கடைபிடிச்சான்ல, 2 பேரும் தானே சாவ கிடக்குறாங்க, 2 பேரும் தான் செத்தும் போறாங்க. சோ அதை கடைபிடித்தார்கள். ஆகவே அது அன்னைக்கு ஓகே. எதிரியும் அதை கடைபிடிக்கணும். எதிரிகிட்ட மாண்பு இல்லைங்கும் போது அவங்ககிட்ட நம்ம மாண்பை கட்டிட்டோம்னா நம்ம தோத்துருவோம். சோ இதுதான் விஷயம். அதெல்லாம் ஆனா பிற்காலங்கள்ல மாறிடுச்சு. இதெல்லாம் நான் சொல்ற சங்க காலம் இல்ல, இதெல்லாம் புறநானூற்று காலம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது உச்ச நிலையில் இருந்த காலகட்டங்கள். அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு நிகழ்வு இது.
ஓகே. இப்போ தமிழர்கள்ல வந்து நான் ஏன் அதை சொன்னேன்னா, மாடர்ன் டைம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பல பேர் வந்து தமிழருக்காக வந்து போராடி இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அதான் சொல்ல அந்த புறநானூற்று காட்டிய வீரன் இன்றைய சூழல்லையும் தேசிய தலைவருடைய இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதேதான், கொஞ்சம் ஃபைட் டில் த டெத். அதுதான் அதான் சொல்றேன், புறநானூறுடைய இலக்கணத்தின் மரபுல சமீபத்துல நம்ம பார்த்த ஒரு தலைவர் அவர் தான். ஓகே. ஸோ வெள்ளக்கொடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல பாரி, இது எனக்கு தெரிஞ்சு தொன்று தொட்டு இருந்திருக்கலாம். நம்மளோட மரபுல அந்த மாதிரி எங்கேயாவது நீங்க வந்து பாத்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது எதுவும் பதிவாகல. அந்த வெள்ளக்கொடியெல்லாம் வந்து வெள்ளையர்கள் காலகட்டத்துல, அதுக்கு பிற்காலத்துலதான் அந்த அமைதிக்கான ஒரு இது போதும், போரை நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அப்பதான் வருது. வெள்ளைக்கொடி அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இல்ல, அந்த கான்செப்டே வந்து இல்ல. ஏன்னா போர் எல்லாம் சாகடிக்கணும் முடிவு பண்ணி வந்தாச்சு, அப்புறம் அங்க என்ன சமரசத்துக்கு இடம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் அன்னைக்கு இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்க குதிரைன்னு ஒண்ணு சொல்றப்ப யானை நம்மளோட நேச்சர்ல இருந்திருக்கும். பட் இந்த குதிரைன்றது நம்மளோட பர்ஷியன் சைட்ல இருந்து தான் வருது. ஒரு நம்மளோட சங்க காலங்கள்லயும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா போரை பத்தி குறிப்பிடப்படும் குதிரை வந்துட்டு எப்பதான் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட குதிரை கண்டிப்பா இருந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு எரும மாடு மேல உட்காந்து சண்டை போடுறது கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லன்றீங்களா? நான் தான் மருதுனா எங்க டீச்சரை பார்த்து ரொம்ப யோசிச்சு. குதிரை எப்ப வந்துச்சு, அதுக்கு முன்னாடி நம்மளோட படைப்பிரிவு எப்படி இருந்துச்சு, அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம இதுல? அதாவதுங்க, குதிரையோட தேவை நமக்கு எப்ப வருதுன்னா, அதாங்க அவங்களுக்கு அரபு நாடுகள், இந்த பெர்ஷியா இந்த பகுதிகளில் தான் குதிரையை வந்து டொமஸ்டிகேட் பண்றாங்க. அங்க டொமஸ்டிகேட் ஆகி அங்க டொமஸ்டிகேட் ஆன காலகட்டத்திலேயே அது வந்து விற்பனைக்காகவும் பல நாடுகளுக்கு அது பரவவும் தொடங்கிருச்சு. வியாபாரமா தொடங்கிருச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 இயர்ஸ்க்கு பிஃபோரே வந்திருக்கணும். ஏன்னா நம்ம சங்க கால தொடக்கத்துல இருந்தே குதிரை வந்து இருக்குது. எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு ரெஃபரன்ஸ்ல கிடைக்குது. ஸோ 2000 இயர்ஸ் பிஃபோர் குதிரை வந்து வணிகமாக இங்க பயங்கரமா செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இங்கே ப்ரீட் பண்றாங்க, இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா அதுக்கு முன்னாடி அது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா ஒரு 3000 ஆண்டு, அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷம் இருக்கணும். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயுமே குதிரை வந்து வர தொடங்கிருச்சு. புரியுதுங்களா? குதிரைகளை பற்றியான சில டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து இண்டஸ் உடைய இது கிடைக்குது. சோ அப்ப அங்க அந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல சிந்து சமவெளியிலேயே அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அங்க ஆயிடுச்சுன்னா அப்ப அடுத்து இங்க எல்லாம் அப்படியே குதிரைகள் வந்து வியாபாரப்படுத்தி இருக்கும் வந்திருக்கும். ஏன்னா அங்க இண்டஸோட நம்ம வணிகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. அப்ப அங்க குதிரைகள் வருது அப்படின்னா இங்கேயும் குதிரைகள் வந்துரும்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 இல்ல 3500 இந்த ஆண்டுகள் காலகட்டத்துல குதிரைகள் வந்து உள்ள வந்திருக்கலாம். அது காலகட்டத்துல கழுதையும் வந்திருக்கும். ரைட். இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய இடங்கள்ல ரெட் இண்டியன்ஸ் பத்தி சொல்றப்போ அவங்க என்ன பண்ணானுங்க, இந்த ஸ்பானியர்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன பாத்துட்டானுங்க, குதிரையில அடி வாங்கிட்டானுங்க. அப்புறம் அந்த குதிரையில எப்படி ஓடிக்கிட்டே வில்ல இது பண்றது மாதிரிலாம் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி தான் வந்து அடாப்ட் ஆகி இதுக்குள்ள சேர்த்துருக்கோம். நம்மளுடைய வார் ஜோன் வந்து குதிரைகளுக்கு ஏத்த வார் ஜோன் கிடையாது. டென்ஸ் ஃபாரஸ்ட் நம்மளோட வந்து ஏற்றம் இறக்கமான பாறைகள் இருக்கக்கூடிய பகுதி. இதை வந்து அரபியர்களே வந்துட்டு இங்க குதிரை ஓட்டுறது கஷ்டமா இருக்குன்னு அவங்களே புலம்பிருக்காங்க. அப்படியா? அவங்களே புலம்புன குறிப்பு எல்லாம் இருக்கு. சீனர்கள் வந்து நமக்கு குதிரை வளர்க்க தெரியல, குதிரை இங்க பராமரிக்க முடியல, இந்த சீதோஷ நிலையில குதிரைகள் நல்லா சர்வே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த குறிப்புகள் எல்லாமே நமக்கு இருக்கு. பயணிகள் வந்துட்டு போவாங்கல்ல, அது வந்துட்டு இவங்க குதிரைக்கு அதிகமா செலவு பண்றாங்க, ஆனா குதிரைகள் இங்க வந்து இவங்களால பராமரிக்க முடியல. ரீசன் என்னன்னா, அரபு நாட்டுல இருந்து குதிரையை நீங்க வாங்கிடுவீங்க, எங்க ஓட்டுவீங்க? அரபு நாட்டுல பாலைவனம் பகுதிங்க, மண்ணு தரையா இருக்கும், குதிரையினால ரொம்ப சுலபமா ஓட முடியும், அப்படியே தடிக்கிட்டு விழுந்தாலும் குதிரைக்கு ஒன்னும் ஆகாது. இங்க பாறைகள்ல குதிரைகள்னால எப்படி பயணப்பட முடியும்? மேடு பள்ளம். சோ இங்க வந்து நம்மளோட அதிகமா காலாட்படைகள் தான். குதிரை படைங்கிறது எதுக்கு அவங்க பயன்படுத்துனாங்கன்னா, ஒரு விரைந்து தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு இது. அதுக்கு அடுத்து நம்மளுடைய மேஜரான பவர் ஹப் வந்து யானை. அது அவங்கிட்ட இருக்காதுல்ல. யானை அவங்ககிட்ட இல்ல. யானை ஒண்ணுமே பண்ண முடியாது. குதிரையில வந்து என்ன சொரிஞ்சிட்டு போவியா, யானை போய் உதைப்பியா? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஆக்சுவலா அந்த படை இதை வந்து ஒரு ஹாலிவுட் படத்துல ஒழுங்கா காட்டுனாங்க அப்படின்னா அது வந்து அலெக்சாண்டர் படத்துல யானை படை வெர்சஸ் குதிரை படை எப்படி மாட்டிட்டு இருக்கும் அப்படிங்கறத அவங்க கரெக்டா காட்டிருப்பாங்க. அழகா அப்படி தட்டி விடும், போய் சாவு அப்படின்னு. ஒண்ணும் பண்ண முடியாது. யானை கிட்ட எல்லாம் ஒண்ணும், குதிரையில ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ யானை தான் நம்ம கிட்ட அதிகமா இருந்துச்சு. அதனாலயே அந்த குதிரையோடைய தேவை வந்து நமக்கு பெருசா இல்ல. நம்ம கிட்ட வில்லாளிகள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு காலாட்படைகள் இருந்தாங்க. நம்ம நாட்டுல நல்லா பயங்கரமா பாஞ்சு ஓடுறவங்க தான். ஸோ அதனால பாஞ்சு அடிப்பாங்க. அதனால குதிரைப்படையும் இருந்தது. ஆனா அது வந்து ஒரு மேஜர் ஃபோர்ஸா அது இல்லை. அதெல்லாம் இஸ்லாமியர்கள் வருகைக்கு பின்னாடிதான் குதிரைப்படைங்கிறது வந்து இந்திய அரசர்களுக்கு மத்தியிலேயே அதிகமா புழக்கத்துக்கு உருவானது. அதை முதல்ல கொண்டு வந்து அதிகமா வச்சுக்கிட்டது வந்து இந்த குஜராத். ஏன்னா அந்த பகுதியிலே ராஜஸ்தான் குஜராத் பகுதியில அந்த குதிரைகள் இன்னைக்குமே பாருங்க, மார்வாறு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த குதிரை வகைகள்லாம் இது எல்லாமே தார்பார்க்கரா இல்ல தார்பார்க்க மாடு, மார்வாறு இன்னொன்னு இருக்கும், காத்வாடியோ மார்வாடி ஒண்ணு காத்வாடி ஒண்ணுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் மறந்துச்சு. இந்த பிரீட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிரீட்ஸ் தான் குதிரைகள்ல.
ஆனா அதெல்லாம் எங்க இருக்கு பாருங்க, குஜராத், ராஜஸ்தான் பகுதிகளில் தான் இருக்கும். பரவாயில்ல, அங்க இருக்கு. அங்கதான் இருக்கும். அங்கதான் குதிரைனால ஓடவே முடியுங்க. வேற எங்கெங்க குதிரை ஓட முடியும்? நம்ம ஊர்ல எல்லாம் ஓட முடியாது. இங்க ஒன்னா சேரா இருக்கும், ஓட முடியாது. சேத்து பகுதிகளில் வலிக்கிறோம், குதிரைனால ஸ்டெடியா ஓட முடியாது. அடுத்து வந்து பாறைகள் இருக்கும், பாறைகள்லயும் கை கால அது உடஞ்சிரும். ஓப்பன் கிரவுண்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. நம்ம ஊர்ல இருக்காது, காடு கடா இருக்கும். சோ அதனால குதிரையை வச்சுட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. சரி, இப்போ இந்த இடத்த பத்தி பேசுறப்போ அந்த மகாபாரதத்தை நம்ம ஃபுல்லா எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியாது. பட் மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும்ன்றனால சொல்றேன். அந்த குருஷேத்திரம் போர் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய மைதானம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய அகழ்வாய்வு அந்த காணொலி எல்லாம் பாக்குறப்போ இந்த மாதிரி ஊருக்கு வெளில வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி கிரவுண்ட் இடத்துலாம் சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இடம் வந்து இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பிளான் பண்ணி அங்கதான் சண்டை போடுவாங்களா? அதாவது முன்னறிவிப்பு 2 நாடுகள்லயும் அறிவிக்கப்படும். போருக்கு ஒருத்தன் கிளம்புறானாவே அதுக்கு முன்னாடி ஓலைகள் மூலமாக போர்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த அன்டிக்ளேர்டா இந்த கொரில்லா தாக்குமுறை, இந்த மாதிரி மறைமுகமா இருந்து தாக்குறது, இந்த எந்த ஒரு முறையுமே தமிழ் சமூகத்தில் நடந்ததே இல்லை. தமிழ் போர்ல அதுவும் அதாவது நடந்ததே இல்லை. இந்த சென்ஸ் அது பிற்காலங்கள்ல நடந்துச்சு. பிற்காலங்கள்ல ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் இது சங்க காலமும் சங்க மருவிய காலத்துக்கு பின்னாடி மேபி அது நடக்கலாம். சங்க காலத்துல அகநானூறு, புறநானூறு மாதிரியான சங்க இலக்கிய நூல்கள்ல எதுலயுமே அப்படி ஒரு போர் நடந்ததாக பதிவே இல்லை. ஓகே, அறிவிப்பு கொடுக்கப்படும், அது பொது இடமாக இருக்கும், அந்த மைதானமா இருக்கும், எல்லையா இருக்கும், இல்ல அந்த கோட்டை இருக்குன்னா கோட்டையை முற்றுகையிடுவாங்க. அந்த முற்றுகையிலிருந்து அந்த போர் தொடங்கும், அறிவிக்கப்படும், சங்கு ஊதப்படும். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சண்டை போடக்கூடாது, அவங்க கேம்ப் போட்டுருவாங்க. அதுக்குள்ள போர் வந்து சங்கு ஊதனே போர் நிப்பாட்டணும். அது வரைக்கும் சண்டை போட்டுருக்கோம். இது வந்து இவங்க ஏதோ ஒரு கேம் மாதிரி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அனௌன்ஸ் பண்றது, சங்கு ஊதுறது, ஸ்கோர் இந்த இதுக்கு இவ்வளவு ஸ்கோருங்கிற மாதிரி அவங்க விளையாண்டுருக்காங்க. அதாவது உயிர் ரத்தம் அதெல்லாம் ஒரு மேட்டரா இல்ல. சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, சங்கு ஊதுனோடனே அவன் நிப்பாட்டிக்கணும். அந்த தனிப்பட்ட கடுப்பு எல்லாம் காட்டிட்டுலாம் இருக்க முடியாது. நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சங்கு ஊதுனோடனே அந்த போரை நிப்பாட்டினா அதான் மரபு. இது ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. ஆமாங்க, அப்படிதான் நிப்பாட்டி இருந்திருப்பாங்க. சங்கு ஊதிட்டாங்கன்னா போரை நிப்பாட்டிடணும். போரை நிப்பாட்டிட்டு 2 படைகளும் அவங்களுடைய முகாம்களுக்கு போயிருவாங்க, கேம்புக்கு போயிருவாங்க, அங்க தங்கிடுவாங்க. அடுத்த நாள் திரும்ப அசம்பிள் ஆயிட்டு திரும்ப போர் இப்படி நடக்கும். சோ வந்து பொழுது சாஞ்சுன்னா சண்டை கிடையாது. இதெல்லாம் எவ்வளவு ஒரு இந்த மாதிரி பண்பு எல்லாம் இந்தியாவுக்குள்ள இருந்துச்சு. மற்ற அரசர்கள் வெளியில இருந்து உள்ள தாக்காத வரைக்குமே அதுவே நமக்கு ஒரு பேக் டிராப்பாவும் இருந்துச்சு. அது ஒரு விஷயம். பட் இந்த பண்புகள்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுங்கள் ரொம்ப வருஷமா இந்த பண்புகளே அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா அதிகமான இழப்பு, அதிகமான இது இல்லாம இருக்கக்கூடாது. ஆனா போர் இல்லாமலாம் நாடுகள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. சோ அது வந்து ஒரு கொஞ்சம் பிராக்டிக்கலா இப்படிதான் பண்ண முடியும். தோத்துட்டுன்னு ஒத்துக்கிட்டு நாட்டை இது பண்ணிட்டு கப்பம் கட்டிட்டு இது பண்ணிட்டு இதுல எந்த அளவுக்கு இவங்க மாண்பு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கரிகால் பெருவளத்தான், உங்களுக்கு தெரியும், கரிகால சோழன், அவனுக்கும் இரும்புரை சேர இரும்புரை அரசன் சேரமன்னன், அவருக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா கரிகாலன் ஆக்சுவலா கொஞ்சம் யங் பிளட். அவன் இரும்புரை வந்து கொஞ்சம் ஒரு 50 வயதுக்கு மிகுந்த ஒரு நபராக இருப்பார். கொஞ்சம் ஒரு 20 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர் வந்து கரிகாலன். இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா இரும்புரையோடைய நெஞ்சில வேல்பட்டு அவன் முதுகுல காயம் வந்துருது. எக்ஸிட் வூண்ட். ஆக்சுவலா முதுகுல வந்து விழுப்புண் வரக்கூடாது தமிழர்களுக்கு. ஏன்னா அது வந்து தோத்துட்டு ஓடனாங்கிற அந்த ஒரு கெட்ட பேர். ஆனா இவருக்கு வந்து முதுகுல புண்ணு. ஆனா எப்படி வருது? முன்னாடி இருந்து பின்னாடி ஓப்பன் உண்டாகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த போர்ல வந்து தோத்துடுறாரு. இருந்தாலும் அவர் சாவல. ஆனா என்ன ஆகுறாரு, ஏன்னா கரிகாலன் ஒண்ணு கெட்டவன் கிடையாது. அவன் கரிகாலன் வந்து போர்ல தோல்வினோடனே அது கொலையெல்லாம் பண்ணல. அவன் வந்து தோல்வி இது மட்டும் பண்ணிட்டு அவன் முடிச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு வடக்குல வாழை வந்து வச்சுட்டு உண்ணா நோம்பு இருந்து சாகுறாரு. இது ஒரு மரபு தமிழர்கிட்ட. இது நீங்க ஜாப்பனீஸ்ல இந்த கல்ச்சர், சாமுராய் ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல இதே கல்ச்சர் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு வரைக்குமே ஜப்பானிய சோல்ஜர்கள் வந்து ஒரு பெரும் தோல்வியோ இதையோ சந்திச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து தங்களை செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவாங்க. நீங்க அதை பார்த்திருப்பீங்க. இப்ப வரைக்கும் இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. பட் 2ஆம் உலக போர் வரைக்கும் இருந்துச்சு அந்த நடைமுறை. அவங்க நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களே அவங்களோட கத்தியை வச்சுட்டு அதே போல ஒரு முறை. ஆனா இவங்க குத்திட்டு சாக மாட்டாங்க. இவங்க வந்து உண்ணா நோம்பு இருந்து உயிர் துறப்பாங்க. உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்துருவாங்க. தன்னுடைய வாளை வந்து தனதுக்கு முன்னாடி வச்சுட்டு வடக்கு திசையை பார்த்தவங்க வடக்கு இருந்து உயிர் துறத்தல் அப்படிம்பாங்க. இந்த ஒரு பண்பாடும் இருந்தது. எதற்கு செய்யறாரு? முதுகுல புண்ணு பட்டுருச்சுங்கிறதுக்காக. ஓவர் பிரைடு இல்ல, ஓவர் பிரைடு. அது ஆனா உடம்புக்கு ஆகாது. ஆகாம தானே இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மானங்கிட்ட கிடக்குறோமா இல்லையா? அவ்வளவு மானத்தோடு வாழ்ந்த தமிழர்கள். இதை படிச்சனாலதாங்க வந்து தமிழ் படித்த நபர்களால இவங்களை பார்த்தா ஏத்துக்க முடியாது. ஏன்னா நேரா சண்டை செய்யறவங்க இல்ல அப்படிங்கறதுனால. இது நீங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கோம், இந்த வேல்யூஸோட சேஞ்சஸ் பாருங்க. இன்னைக்கு
ஒரு 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 சின்ன ஒரு சின்ன பையன் கரிகாலன் அவன் வந்து நெஞ்சில குத்தி முதுகுல புண்ணு வந்துருச்சுங்கிறதே அந்த ப்ரைடே அவனால இது அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாம அவன் உண்ணா நோன்பு இருந்து சாவறான் ஒருத்தன். அந்த அளவுக்கு மானத்தோட வாழக்கூடிய தமிழர்களா நம்ம இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம்? ஏதாவது இலவசமா கொடுத்தா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு கியூல நின்னுகிட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு அப்படியே கியூல நின்னுகிட்டு சரக்கு எவனாவது இலவசமா கொடுத்தான்னு கேளுங்க எல்லாம் ஓடிக்கிட்டு அதை பார்க்கும்போது வேதனையா இருக்கு. எப்படி வாழ்ந்த இனம்டா, எப்படி இவ்வளவு டிகிரேட் ஆகி போய் கிடக்குறீங்க? இவ்வளவு டிகிரேஷன் எங்க இருந்து நடந்துச்சு? 2000 வருஷத்துல இது என்னது இது? அதனாலதான் தமிழ் படிக்கிறவங்கனால அந்த கோவமா இருக்குது இவங்களை பார்த்தா. எனக்கெல்லாம் இவங்களை பார்த்தா ஒரு ஆத்தாமை, ஒரு கோபம், ஒரு வெறுப்பு. என்னடா உங்களுக்கு ஆச்சு? இவ்வளவு மானங்கிட்டு போயிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு. ரைடு சுத்தமா இல்ல. இதுதான் இருக்கு. அதாவது கொஞ்ச நாச்சு தயவு செஞ்சு மானத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உன்னுடைய முன்னோர்களுடைய மானம் என்னங்கிறத பாருங்க. அதான் நம்ம சொல்றோம். அந்துவஞ்சேரல் இருமுறைக்கும் இன்னொரு நற்கிளி, முடித்தலை கோப்பெரு நற்கிளின்னு இன்னொரு நற்கிளிலே நிறைய வேரியேஷன்ஸ். என்னென்ன மன்னர்கள் இவங்க? சேர, சோழர். ஓகே. இப்ப இவங்களுக்குள்ள அன்னைக்கு அந்த காலகட்டத்துல சங்க இலக்கியத்துல ஆக்சுவலா சேரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நீங்க இப்ப அதுக்கு பின்னாடி வரதான் சேரர்களுடைய இது காணாமே போயிருக்கும். கேள்வியே பட மாட்டோம். ஒருத்தர் அந்துவஞ்சேரல் இருமுறையெல்லாம் வந்து ஒரு நல்ல பெரிய அரசனா இருந்தான். இப்ப அந்துவஞ்சேரல் இருமுறையும் நற்கிளி. இப்ப என்னன்னா இவங்களுக்குள்ள போர் நடக்குது. இந்த போர்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இரும்புரையுடைய கோட்டை செவுரை உடைச்சுக்கிட்டு நற்கிளியோடைய படைகளும் நற்கிளியும் யானை மூலமா உடைச்சிட்டு வராப்புல. ஆனா என்ன நடந்தது? இப்ப இதெல்லாம் நீங்க ஒரு சினிமாவை எடுத்தவங்க யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்னா ஒரு கோட்டை இருக்கு, இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர மாதிரி ஒரு கோட்டையை காமிச்சிட்டு அந்துவஞ்சேரல் இருமுறை எங்க உட்காந்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த கோட்டையோட மேல் சுவர்ல இருக்காப்ல. அவருடைய பையன் வந்து கீழே போர்ல சண்டை போட்டு இருக்காப்ல. கோட்டை சுவருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கும்போது கோட்டையோட செவரை யானைகளை வச்சு தானே நீங்க உடைப்பாங்க. யானையை வச்சு முட்டி முட்டி மோதி உடைப்பாங்க. இன்னைக்கு நீங்க ரேம்னு சொல்றாங்கல்ல, பெரிய கல்லு கட்டை இருக்கும்ல, அது மாதிரி யானையோட தலையில வந்து இந்த இது மாட்டுப்பாங்க. ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒண்ணு மாட்டிருப்பாங்க, இரும்புல செய்யப்பட்டிருக்கும். அதை வச்சு அது முட்டும். டங் டங்குன்னு ஒரு யானை மட்டும் இல்ல, ஒரு 5-6 யானைகள் சேர்ந்து முட்டும். ஈஸியா உடைக்கலாம். அப்படி முட்டை என்ன ஆகும்னா செவுரு வந்து அந்த கோட்டை உடையும். கோட்டை உடைஞ்சுன்னா அப்புறம் படைகள் வந்து உள்ள பாஞ்சு உள்ள வருவாங்க. இந்த காட்சியை கொஞ்சம் யோசிங்க. கிராபிக்ஸ்ல வச்சு பண்றோம்னு வைங்க, இதெல்லாம் எடுக்கணும்னு ஆசை எவனும் போய் எடுத்து நாசம் பண்ணிடாதீங்க. சோ சொல்றேன், ட்ரோஜன் ஹார்ஸ் வந்த மாதிரி இருக்கும். செமையா இருக்கும். போட்டு அப்படியே உடைச்சு அப்படியே அந்த செவுரு உடையுது. அப்ப வந்து பாக்குறாங்க அந்த யானைகள் உள்ள வருது. ஆனா என்ன ஆகுதுன்னா இந்த இடிச்ச இதுல வந்து நற்கிளியோட யானைக்கு வந்து மதம் பிடிச்சிருது. ஐயோ, மிரண்டுது. அது என்ன பண்ணுது, பக்கத்துல இருக்க யானைகள் அடிக்குது, அது பக்கத்துல இருக்க சோல்ஜர்ஸ் அடிக்குது. அந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாம அந்த யானை வந்து போகுது. நற்கிளி வந்து கஷ்டப்பட்டு அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கான். பகை மன்னன், எதிரி, தன்னுடைய கோட்டையை உடைச்சிட்டு உள்ள வரான். ஆனா இவன் என்ன பண்றான், ஐயோ யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், டக்குன்னு என்ன பண்றான், அங்க அந்த கோட்டையில இருந்து வேகமா கீழே இறங்கி வந்து இவனோட யானையில ஏறுறான். ஏறிட்டு இவன் யானையை கொண்டு போய் அந்த யானையோட மோதுறான். கும்கியான மாதிரி பண்றாரு. போய் மோதி அந்த யானையை அடி பண்ணி வைக்கிறான். அடி பண்ணி வச்சு நற்கிளியை பாதுகாக்கிறான். இதுக்கப்புறம் 2 பேரும் நண்பர்கள் ஆயிடுறாங்க. அந்த போர் முடியுது. இவன் உயிரை காப்பாத்துறான், நற்கிளியோட உயிரை காப்பாத்துறான். நற்கிளியும் இருமுறையும் நண்பர்கள் ஆயிடுறாங்க. செம சீன் இது ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்துல ஒரு படமா எடுத்து காமிச்சா இப்படி இருக்கும். இதெல்லாம் புறநானூற்றுல பதிப்ப பேச உள்ள ஃபுல் ஹேண்ட் தெரியறது இல்ல, உள்ள புல்லரிச்சுட்டு இருக்கு. அதுதான் தமிழர்களுடைய வீரம். அதுதான் அந்த மாண்பு இருக்கு பாருங்க. அவன் எதிரி தான், கோட்டையை உடைச்சிட்டு உள்ள வரவன் தான். இருந்தாலும் அவன் அங்க வந்து ஒரு விக்டிமா மாறுறான். அவன் வந்து ஒரு அவனுக்கு நடக்கக்கூடாத ஒண்ணு நடக்குது. யானை வந்து தட்டு மாதிரி போகுது. இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம், ஒரு ரேஸ் ஓட்டுறோம்னு வச்சுக்கோமே, எதிரி ஒருத்தன் ரேஸ் பைக்ல வந்துட்டு இருக்கான், ரேஸை வின்னிங் பண்றதுல அவன் பைக் மால் ஃபங்க்ஷன் ஆகி அவன் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போறான். நம்ம என்ன நினைப்பான், நிறைய பேர் நிக்காம போயிடலாம், செத்துட்டு போறான் போடா அப்படின்ட்டு தானே போத்தணும். ஆனா அதை ஒருத்தன் நிப்பாட்டி சப்போஸ் வந்து அவனை பாதுகாக்கிறான், அவனை பாதுகாக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்றான்னா எவ்வளவு பேரால் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், பிராட் திங்கிங், அந்த எண்ணம் என்ன இருந்தாலும் அவன் மனுஷன். நம்ம எதிரியாகவே இருந்தாலும் அவன் ஒரு மனுஷன். அவன் போய் ஒரு வீரன் ஒரு யானை கிட்ட போய் இப்படி செத்துறக்கூடாது, மதம் பிடித்த யானை கிட்ட போய் மாட்டி செத்துறக்கூடாதுனால அவனை போய் தடுக்கிறான், தடுத்து அவனை காப்பாத்துறான். அதுக்கு உடனே இவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளருது. இதெல்லாம் அந்த யானை மிரண்டறதா எல்லாருக்கும் தானே பாதிப்பு. கூட அந்த இதை எழுதின பாடல் எழுதின புலவரும் கூடவே தான் நிக்கிறாப்ல. புலவர்கள் அங்கே தானே இருப்பாங்க, விட்னஸ். அவரே தான் எழுதுறாரு. அது அப்படி அதெல்லாமே மீனா இருக்கும். அதெல்லாம் அந்த பாடல்கள்லாம் படிக்கும்போது அதை நம்ம இந்த சீன்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்தா இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இப்ப கூட இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதனாலதான் சொல்றேன், தமிழர்களுடைய வாழ்வியல், வாழ்ந்த வாழ்க்கை, அவரோட போர் முறை, அவரோட அறம் சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த ஒரு போருக்கு வந்து ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ப்ராப்பரான ஒரு விதிமுறைகள், இதெல்லாமே வந்து
நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு அறம் சார்ந்த ஒரு இனமாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறோம். அந்த அறத்தை அதுக்கு அடுத்த படிநிலையில் ஒரே ஒரு தலைவன் தான் கட்டமைத்தார். அவரையும் நம்ம இழந்துட்டு நிக்கிறோம். அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரம். இப்போ முக்கியமா நீங்க என்னதான் போர் அப்படின்னு சொன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் போர் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசி தீர்க்க தான் பார்த்திருப்பாங்க. அது இன்னைக்குன்னு இல்லை, பழங்காலத்துல வந்து ஆனா சண்டை போடுற அந்த மென்டாலிட்டி ஈஸியா இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய ட்ரைலாம் பண்ணிப்பாங்க போர். ஆனா போர் வந்து யாருக்கு ரொம்ப அதிகமான பாதகத்தை ஏற்படுத்தணும்? வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள் தான். ஸோ அந்த ஒரு வகையில வந்து நம்ம தமிழக மன்னர்கள் போரை வந்து எப்படி செஞ்சிருக்காங்க? அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாக்கி இருக்காங்களா? ஊருக்குள்ள போய் போர் செய்யறது மரபே இல்லை. சரி, அதான் சொல்லிட்டேன்ல, ஊருக்கு வெளியில தான். கோட்டைகளுமே வந்து ஊருக்குள்ள இருக்காது, கோட்டையும் வெளியில தான் இருக்கு. இன்னைக்குமே நீங்க பாருங்களேன், இப்ப திண்டுக்கல் மலைக்கோட்டை இருக்கா, இப்ப நீங்க தமிழர்களுடைய கோட்டைகள்லாம் பாருங்க, ஊருக்குள்ள இருக்காது, சரி, அவுட்டர்ல தான் இருக்கும். சோ கோட்டைகள் வந்து எல்லைப்புறத்துல தான் இருக்கும். கோட்டையில அரசன் இருப்பான். சோ அரசன் தான் டார்கெட்டா இருப்பான். மக்கள் டார்கெட்டாவே வைக்க மாட்டாங்க. மக்கள் டார்கெட்டே கிடையாது. ஊர் டார்கெட்டே கிடையாது. அரசனை தான் டார்கெட்டா வைப்பாங்க. அரசனும் தன்னை வந்து மக்களுக்கு நடுவுல போய் உட்காந்துக்க மாட்டான். தன்னை ஐசோலேட் பண்ணிக்குவான். ஒன்னா அவன் போர்க்களத்துல அவன் இருப்பான், அவன் உள்ள பையன் இருப்பான். இந்த மாதிரி அவங்களே அங்க அந்த பிரசன்ஸ்ல இருந்துட்டு தான் அந்த போர் நடக்கும். அவன் ஒளிஞ்சுக்கிட்டு மக்களோட மக்களை உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்க மாட்டான். ஏன்னா அப்படின்னா மக்களுக்கு பாதிப்பாயிரும், படைகள் உள்ள வருதுன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ எப்பவுமே மன்னன் வந்து தன்னை வந்து வெளியில கொண்டு வந்துக்குவான். அதுதான் ஹியூமன் சீல்ஸ் எல்லாம் பயன்படுத்தவே மாட்டான். இல்லங்க, இப்ப போயிட்டு இப்போ நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். தமிழ் மன்னர்களை பத்தி சொல்ல, ராஜா ஜெயிச்சிருவாரு, அதுக்கப்புறம் போயிட்டு அந்த செத்துப்போன ராஜாவோட மனைவியை எடுத்துட்டு வந்து தன் மனைவியா வந்து ஆக்கிக்கிறது, அவனோட பொண்ணுங்களை எல்லாம் கூட்டு வரும், அந்த புறத்துல இருந்து எல்லாத்தையும் கூட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு இது வந்து ரெண்டு விதமான தகவல் இருக்குது. ஒரு சில இடங்கள்ல இது பதிவாயிருக்கு, அவங்களுடைய வீட்டு இது. ஆனா அது என்ன மாதிரினா அவங்கள வந்து இந்த ரேப்பு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஓகே, அது எப்படி அங்க பதிவு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ஆணிரைகளை வந்து எடுத்துட்டு வருவது மூலமா ஒரு அரசனுக்கு அவமானத்தை ஏற்படுத்துறோமோ, அந்த அவமானம்ங்கிற அந்த கான்செப்ட்ல தான் பார்க்கப்படுது. அவங்க வீட்டு பெண்டியர்களை வந்து சிறை பிடிச்சிட்டு வருவான். அது சிறை பிடிக்கிறதானே ஒழிய அவங்கள வந்து அது வந்து அப்படி மீறி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து பாரப்பட்டுரும். ஓகே, அது வந்து டாக்குமெண்ட் ஆயிரும். இவளனா கூட அந்த நாட்டு புலவர் எழுதி வச்சிருவான். அது தப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதனால பிறர் மனை நோக்காமை தான் தமிழருடைய வாழ்வியல். அப்ப அந்த மனையை வந்து இது பண்ற நீங்க இந்த பண்பு தான் ஆக்சுவலா ராவணன் கிட்ட வெளிப்பட்டு. ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு வரான் அப்படின்னா நாட் ஃபார் இது தங்கச்சி மேல கை, அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு தான் அவனுக்கு வந்து தலை வெடிச்சிரும்னு ஒரு சாபம் வச்சுன்னு ஒரு கதையை உருட்டி விட்டேன். புரியுதா நான் சொல்றது? தலை வெடிச்சிரும்னு சாபம் இருக்கேன், எதுக்குடா போய் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுக்க போறான்? யோசிங்க, இப்படி யோசிங்க. இதெல்லாம் வந்து இவன் உருட்டி விட்டது. ராவணை வந்து தொடரல அப்படிங்கிறது அவன் அதை வந்து தொட்டுட்டான்னு சொல்ல முடியாது. புரியுதா? சீதையை வந்து கடத்திட்டு வந்துட்டு ராவணை வந்து பலாத்காரம் பண்ணிட்டான்னு சொன்னா ராமனோட இமேஜ் என்ன ஆகும்? அசிங்கமா இருக்கும் அதுவும். ஆனா அவன் பண்ணல. அப்ப அவன் பண்ணலங்கிறத சொல்ல வேண்டியதா போயிருது. ஆனா அதை சொன்னோம்னா ராவணனோட நல்ல கேரக்டர் வந்துருது இல்ல. அப்ப என்ன பண்ணறது? ராவணன் எப்படி நான் கேட்டவனா காட்டுறது? இப்படி காட்டுவோம் அப்படின்னு அவன் யோசிச்சான். ஒரு குடுமி யோசிச்சுது. அந்த குடுமி என்ன பண்ணுச்சுன்னா, அவனுக்கு ஒரு சாபம் இருந்துச்சு, அந்த சாபத்துல பெண்களை தொட்டால் அவன் தலை வந்து வெடித்து விடும் அப்படிங்கிறான். சரி, ஓகே, உன் வால்மீகி ராமாயணத்துல சீதையை கடத்திட்டு வரும் பொழுது எப்படி சொல்லி தூக்கிட்டு வரான்னு நீ எழுதி வச்சிருக்க ராஜா? என்னப்பா முன்னுக்கு பின் முரணா எழுதி வச்சிருக்கீங்க? என்ன எழுதி இருக்கு? சொல்ற மாதிரி இல்ல. சரி, மேலோட்டமா சொல்லுங்களேன். கவட்டைக்குள் கைவிட்டு மார்பகத்தை பிடித்து போதும் மடியில் அமரச் செய்தான்னு சொல்லி எழுதி வச்சிருக்க. குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க நம்ம பாட்காஸ்ட். இப்படி எழுதி வச்சிருக்க நீ. அப்ப அவன் தலை வெடிச்சிருக்கணும்ல. உன் கருத்துப்படி இது பேட் டச் தான் ராஜா. அவன் தலை வெடிச்சிருக்கணும்ல, ஏன் வெடிக்கல? அப்ப இது புரியுதானே என்ன என்ன நோக்கம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னன்னா ராவணனை வந்து சீதையோட கற்பைக்கு அவன் களங்கம் இல்லாம பாதுகாப்பா இருந்தான், அவங்க கற்புக்கு எந்த களங்கமும் இல்லாமல் இருந்தான். இது ஒரு நல்ல இமேஜ் ராவணனுக்கு. அப்ப இந்த நல்ல இமேஜ் கொண்டவன ஏன்டா நீ போய் அடிச்சேன்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்வியை மடைமாத்துவதற்கு இவனுக்கு ஒரு சாபம் இருந்தது, அதனாலதான் அவன் தொடல. சாபம் மட்டும் இல்லைன்னா அவன் நேரம் என்ன பண்ணிருப்பான்? புரியுதா நான் சொல்றது? சரி, ஓகே, நீங்க ஒருத்தனோட தங்கச்சியோட மூக்க நீ அறுத்து விட்டினா, லாஜிக் படியே பார்த்தா நீ என்ன பண்ணுவ? இப்ப அவ தங்கச்சி என்ன பண்ணி கேட்டா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டு ஒரு பொண்ணு வருது, ஒரு பொண்ணு உங்ககிட்ட ப்ரப்போசல் வருது. அந்த பொண்ணை நீங்க என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவீங்க? சாரிமா, ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்னா, இல்ல அவளை விட நான் அழகா இருக்கேன், இல்ல வந்து அவளை விட்டு என்ன சேர்த்துக்கோன்னு சொல்லி பேசுதுன்னு வைங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க அடுத்து? என் தம்பி இருக்காமா, அவன் சிங்கிளா தான் இருக்கான், என்ன மாதிரி அழகானவன் திறமையானவன் என் தம்பி இருக்கான், அவனும் வந்து இல்ல எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி நான் ஊர்ல விட்டு வந்திருக்கேங்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இல்லம்மா ஒத்து வராது, நீ கிளம்புமா, பக்கத்து ஊர்ல ஆள் பாத்துக்கோமா அப்படின்னு. இதான் இல்ல ஒத்தே வராது, இப்படிதான் அனுப்பும்.
சரி, இதுல எதுக்கு நீங்க மூக்கப்பட்டு அறுக்கணும்? மூக்கு அறுப்பல்ங்கிறது ஒரு சில வெர்சஸ்ல, இன்னொரு சில வெர்சஸ்ல வேற ஒண்ணு அறுத்தீங்க. அசிங்கமா. அசிங்கமாலாம் இல்ல. பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு. அது ஒரு புனிதமான உறுப்பு. அந்த உறுப்ப அறுத்ததாக வேற சில வெர்சஸ் ஆஃப் ராமாயணத்துல இருக்கு. அது எந்த உறுப்புன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு அறுக்கணும்? அவமானப்படுத்து. புரியுதா? எந்த மென்டாலிட்டி இருக்கவன் இந்த வேலைய பண்ணுவான்? ஆதிக்க மனநிலையில இருக்கவன். எந்த பெண்ணுக்கு இத பண்ணுவான்? தன்னோட தாழ்ந்தவங்கன்னு தான் நினைக்கிற பெண்ணுக்கு. அப்ப தமிழர்கள் அன்னைக்கு என்ன கலர்ல இருந்தாங்கங்கறதுனால நீ அவன அசுரர்னு சொன்ன. நம்மளாம் வந்து கொஞ்சம் மானரமா, கொஞ்சம் கருப்பா இருந்திருப்போம். அதனால அவனுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம மானரமா இருப்போம், கருப்பா இருப்போம். அப்ப என்ன பண்ணிருக்கேன்னு இப்ப புரியுதா? டிஸ்கிரிமினேஷன். இது பேர் என்னன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரப்போசலை சொல்ல வந்தத ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணி நீலாம் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளாடி அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு அறுத்து விட்டு, மூக்கு ஒரு சில வெர்சஸ்ல, வேற ஒன்னு அறுத்திருக்க வேற சில வெர்சஸ்ல. ஒரு அண்ணனா இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? என்ன வேணா பண்ணுவான். அப்ப இதான் நடந்துச்சு. நீ அதை ஒழுங்கா சொல்றதுக்கு உனக்கு பயம். கதையா அதுதான். ஆனா இந்த கதை உண்மையா நடந்துச்சா? இல்ல. புனைவு எல்லாம். இந்த கதையில சீதைன்னு ஒரு பெண்ணு கிடையாது, சூர்பனகையும் ஒரு பெண்ணு கிடையாது. இது ரெண்டுமே நிலம். நிலத்து வெளியில இருந்து வந்த நீ இங்க நிலத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்ற. அதுக்கு இந்த பகுதியில இருந்த வேறொரு கூட்டத்தை உனக்கு சாதகமா மாத்திட்டு போர் செய்யற. அதுக்கு முன்னாடி வந்து ராவணனுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை சிதைக்கிற. அதான் மூக்க இருக்கிறது, அதுதான் மார்பு இருக்கிறது, இதெல்லாம் சிதைக்கிறது. ஒரு நிலத்தை சிதைக்கிற. ராவணனுக்கு கோவம் வருது. நீ அங்க கைப்பற்றி இருக்கிற ஒரு நிலத்தை வந்து அவன் எடுத்துட்டு போயிடுறான். அப்பனா என்ன அதுக்கு பேரு? மீட்டு விட்டு போறான். திரும்ப அவனுக்கு எதிராக நீங்க போய் போர் தொடுத்து அவனை வெற்றி பெறீங்கிறது தான் கதை. வெற்றி பெற்றீங்களா அப்படிங்கிறது உண்மையா என்னன்னு தெரியல. ஏன்னா ராமன் வந்து அந்த கடல்ல வந்து இறந்து விட்டதாக நீ நம்புற. கடல்ல மூழ்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு நீ சொல்ற. எந்த கடல்ல? இந்த கடல்ல. அங்க ஆட்சி அதிகாரம் உனக்கு அங்க. ஏன் இங்க வரணும் கீழே திரும்ப? இப்ப கிளைமேக்ஸை மாத்தி எழுதிருக்கலாம். உண்மையா ஜெயிச்சிங்களா இல்ல தோத்தீங்களா? இந்த கேள்விலாம் இருக்கு. உள்ள போய் நோண்டோம்னா 1000 இது நோண்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி நடந்தது வேற. ராவணன் என்ற தமிழ் மன்னன், அவன் ஒரு கடவுளுக்கு நிகரான அரசன். சிவபக்தனாக கடவுளுக்கு நிகரான அரசனாக அவனுடைய ஒழுக்க நெறிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவனோட கலை வடிவம்லாம் 10 கலைகள்ல தேர்ச்சி பெற்றவன்கிறனாலதான் 10 தலை ராவணன் அப்படிங்கிறது. 10 தலைகள்ல தலை சிறந்தவன் அவன். அதனால தலை சிறந்தவன் 10 கலைகள்லங்கிறது 10 தலைகள்னு மாறி நீ 10 தலை கொண்ட அரக்கன்னு மாத்தி வச்சிருக்க. இவ்வளவுதான் விஷயம். இதுதான் நடந்ததை வந்து நம்ம உடைச்சு பேசணும்னா அது இன்னும் போயிட்டே இருக்கும். இல்ல அப்ப நீங்க அதை இந்த நம்புறீங்களா? ஸ்ரீலங்கால ஒரு பெரிய அந்த சூப்பரா ஒரு ஃபோர்ட் இருக்குமே அந்த மலை மேல, அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அது வந்து ராவணனுடைய பேலஸ் அப்படின்னு ஒரு தரப்பு இருந்திருக்கலாம். காரணம் என்னன்னா ராவணன் இலங்கையை ஆண்டது உண்மை அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமண பெரும் பள்ளிகளாக அது இருந்திருக்கு. அது வந்து ஆசிவக மதத்திற்கான ஒரு தோற்று இடமாக இருந்திருக்குது. மேபி ராவணன் அங்க வாழ்ந்தும் இருக்கலாம். ஏன்னா ராவணனும் இதோட எல்லாத்தோட அசோசியேட் ஆகிற ஒரு ஐகான் தான். ஸோ பிரம்மாண்டமா இருக்கும். இதுக்கு மேல சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, டவுட்ஸ். அது அப்படி போயிடலாம். நீங்க அந்த சின்ன பையன் சொன்னீங்கல்ல, சோழ வந்து சின்ன பையன் இருப்பான் குத்திடுறான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு அன்னைக்கே ஒரு வயது அப்படின்றது இருக்கும். ஆனா நிறைய இளைஞர்கள் இல்ல இளவரசர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா திடீர்னு செத்து போயிடுவாரு, அந்த அரியணை ஏறி இருப்பாங்க. ஸோ அந்த போர் அப்படிங்கிற விஷயம் கரிகாலன் அப்படி வரல. கரிகாலன் வந்து அவன் வந்து அரண்மனையில இருந்து விரட்டப்படுறான். அவன் வந்து தப்பிச்சு போய் கஷ்டப்பட்டு he himself wrote his own legacy. அந்த 300 படத்துல அந்த ஸ்பார்டன் இது மாதிரி தன்னுடைய வரலாறு தானே எழுதுற மாதிரி ஒரு லெகசி. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்சி அதிகாரமும் கரிகாலன் அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான சின்ன வயசுல இருந்தே அவன அதனாலதான் என்னன்னா நிறைய 2 விதம் இருக்கு. அந்த கரிகாலனுடைய பேருக்கு வந்து விளக்கம் கொடுக்குறவங்க ஒவ்வொன்றும் கால் கருகிருச்சு அதனால கரிகாலன்ங்கிறாங்க. சிலர் வந்து காலன் என்றால் யமன் அர்த்தம். யானைகளை கொன்றவன் அப்படிங்கனால கரிகாலனா யானைகளுக்கு யமன் போன்றவன் அப்படின்னு, யானை படைகளை வீழ்த்தினவன் அப்படிங்கனால திராவிட குலகாலன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த காலன்னா யமன் அர்த்தம், காலுன்னு அர்த்தம் கிடையாது. சோ யானைகளை கரினா ஆண் யானைகள்னு பொருள். யானைகளை வீழ்த்தியவன் அப்படின்னு சொல்லி பொருள். இல்ல ஆனா என் டவுட் என்னன்னா ஒரு 15 வயசுல இருக்கான் அந்த பையன் இளவரசன். அவனுக்கு போர் எல்லாம் அனுப்பிடுவாங்க. இல்ல இளவரசன் அந்த ஊர்ல இருக்க அந்த 10 பருவம் இருக்கவங்களே போருக்கு போறோம். அன்னைக்கு இருந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் வேரி ஆகும். அது சின்ன குழந்தைகளும் அன்னைக்கு இருப்பாங்க.
அது அந்த ஒரு மெச்சூரிட்டி வரும்ல, அந்த ஒரு மீசை தாடிலாம் லைட்டா முளைக்கிட்டு அந்த டீனேஜ் தாண்டுற படம் அப்ப இருந்தே போருக்குலாம் வர வேண்டிய கட்டாயம் இருக்கும். இன்னொரு ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 14-15 வயசுக்கு மேல போருக்கு வந்துருப்பாங்க. டீனேஜ் உள்ள வந்திருப்பாங்க. அப்பவே அவன் அடல்ட்ஸ் வீட்ல இருந்து கிளம்புற எல்லா பயிற்சியும் எடுத்துட்டு தானே இருப்பான். சிலம்புல இருந்து போர்க்கலை பயிற்சிகள் எல்லாத்தையுமே அவன் எடுத்துட்டு தான் வளர்ந்துட்டு இருப்பான். அதனால வந்துருவாங்க. ஓகே ஓகே. இப்ப இந்த ஃப்ளவர்ஸ் பத்தி பாரு, இந்த பாகை மலர், அப்புறம் ஒருத்தருக்கும் நம்ம ஒரு மலர் வச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளவு மலர் இருக்கு, அவ்வளவு கலர்ஃபுல்லான டிராபிக்கல் இது நம்மளுக்கு. அதே மாதிரி போருக்கு சில மலர்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒரு டிபேட்டபிளான ஒரு விஷயம் தான். காரணம் என்னன்னா, அந்த ஒவ்வொரு இப்ப வாகையை வந்து வெற்றிக்கு சூட்டிட்டு வருவாங்க அப்படின்னா, அந்த வாகை பூ எங்க போய் அப்ப போய் பறிச்சுட்டு வருவாங்க, இந்த கேள்விலாம் இருக்கு. தேர் ஆர் சீசனல் ஃபிளவர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப எந்த நேரத்துல போர் நடக்கும், இதெல்லாம் அது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு காப்பியம் எழுதுறீங்க, ஒரு விஷயத்தை எழுதுறீங்கன்னா, இதுக்கு ஒரு நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்ளும் விதமாக, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு சீன் உருவாக்குறீங்க. அந்த சீன்ல வந்து ஒரு அரசன் வந்து வாகை மலரோடு வருகிறான் அப்படின்னா, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ஊர்வலம் வருது, அந்த ஊர்வலத்துல வாகை மலர் சூட்டிட்டு வராம ஆனா அவன் ஏதோ போர்ல இருந்து வெற்றி பெற்று வந்திருக்காங்கிறத நீங்க சப்கான்சியஸா புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். இப்ப நீங்க வந்து தொல்காப்பியம் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறுபொழுது பெருபொழுது அப்படின்லாம் இருக்கும். அது ஒண்ணுக்கும் ஒவ்வொரு இதெல்லாம் வந்து என்னன்னா, அது அப்படியேதான் அப்படிங்கல, மாறாக அந்த நீங்க ஒரு பாடலை எழுதுறீங்க, ஒரு இலக்கியம் எழுதுறீங்க அப்படின்னா, அதற்குள்ள நீங்க அந்த இமேஜினேட்டிவா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கான வார்த்தைகளாக அதை பயன்படுத்துவாங்க. ஓகே. வாகை மலர் வச்சிருக்காங்க, இந்த மலர் வச்சிருக்காங்கன்னா அதுக்கான அந்த சினாரியோட நீங்க உங்களை ஈஸியா பொருத்திக்கலாம். ஓகே. அதை பொருத்தி நீங்க வந்து இந்த சிச்சுவேஷன் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ரைட். சோ என்னடா ஒரு மாதிரியா போறாங்க, நிறைய விஷயம் இருக்கு, பேச மாட்டாங்களே சைட்லனா, அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிரும். அதனாலதான் இந்த மரபு அறநெறின்ற கொடுத்து கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். சோ ஜெயிக்கிறது மேட்டர் இல்ல, சரியா, சூழ்ச்சி கூட பண்ணி ஜெயிச்சிடலாம். நீ வந்து ஒரு நாடு உனக்குள்ள வந்துருச்சு, அந்த நாட்டு அரசனோட குடும்பம் உன் கையில இருக்கு, எல்லாருமே உனக்கு உன்னோட என்ன சொல்ற உன்னோட வரத்தன் கீழே தான் எல்லாம் இருக்காங்க. ஆனா அப்படி நீ ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ நல்லவனா இருந்தான்னு சொல்ல, சமயோஜித புத்தி யூஸ் பண்ணி நீ எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கியோ, நீ அங்க உன்னோட குடும்பத்தை சேர்ந்தன ஒருத்தனை போடாம அந்த மண்ணின் மக்கள்ல ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல வியாபார தொடர்பு வச்சுக்கணும்னு பண்ண ஒரு மாதிரியான டெக்னிக்கா, இல்ல ஒரு அறத்தின்படி என்னதான் இருந்தாலும் மண்ணின் மக்களை மண்ணின் மைந்தன் தான் ஆளணும் அப்படின்ற ரெண்டுமே அதுல இருக்கு. நீங்க எப்பவுமே வந்து வெளியில இருந்து ஒருத்தனை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி வெளியில இருந்து வந்தவனா அவனோட ஹேட் அங்க இருக்கும். அந்த மக்களை வந்து லாயலா இருப்பாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா ரயாட்ஸ் வரும், அதுல நிறைய உயிரிழப்புகள் வரும். அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணி ஒரு இதை உருவாக்குறது, அப்படி உருவாக்கி எந்த சாம்ராஜ்யங்களும் நிலைத்ததே கிடையாது. ரொம்ப எக்ஸ்பென்சிவானது அது. ரொம்ப அது நிலைச்ச இருக்காது, அது வந்து ரொம்ப சீக்கிரம் போயிடும். அப்ப தமிழ் மன்னர்கள் அதை புரிஞ்சிருந்தாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை புரிஞ்சிருக்கு, அதனால அவங்க அதை செய்யல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு டைனாசிட்டிஸும் நீங்க வந்து இத்தனை ஆண்டு காலம் பாருங்க. இப்ப நீங்க பாண்டியாலாம் எடுத்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய மன்னர் பரம்பரையோட தொடர்ச்சியெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா எத்தனை 100 வருடங்களா அவங்க தொடர்ச்சியாவே ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதே போல நீங்க சோழர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், நீங்க இடைக்கால சோழர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே, இடைக்காலம் டு பிற்கால சோழர்களுடைய அது ஒரே ஸ்ட்ரெச், அதான் இருக்கால பெருசு உலகத்திலேயே ஒரே ஸ்ட்ரெச்சா ஒரே ஃபேமிலி லைன் வந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது நமக்கு இருக்க ரெக்கார்ட்ஸ்லயே உலகத்திலேயே சோழர்கள் மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்களால அந்த நிர்வாகத்தை கரெக்டா வச்சிருந்தா மட்டும்தான் ஒரு ஃபேமிலிக்கு கீழே இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இன்ஸ்பயர் ஆயிருக்காப்புல ஒரு ஆளு. யாரு? புரியுது யாருன்னு தெரியலையா? புரியுது. திரு கலைஞர் அவர்கள். உண்மையிலேங்க மக்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு சிந்திக்கிறதுக்கு வைங்க, நீங்களே சொல்லிட்டேன். இன்ஸ்பயர் ஆயிருக்காருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கலைஞர் வந்து தன்னை சோழ மன்னனாக நினைத்துக் கொள்வாருன்னு சொல்லுவாங்க. அந்த தஞ்சை இதுல இருந்து வந்ததுனால இன்னும் அப்படி நினைச்சுக்கிட்டு அவர் பண்ணுவாப்புல, ஏன்னா அவர் இதை படிச்சிருக்காப்புல. அதனால அவருக்கு என்னன்னா, கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்பனா நம்ம இப்படிலாம் பண்ணோம்னா இப்படிலாம் இருக்கலாம் போல, எல்லா காசுல இருந்து சம்பந்தம் பண்றது, அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. சரி விடுங்க, அதை நம்ம ரொம்ப போனா வேற மாதிரி போயிடும். அப்ப இதுதான் இருக்கிற விஷயம். அப்ப இதை எப்படி இவங்களால சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னா, அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அவர்களே அந்தந்த பகுதியிலேயே முடிசூட்டுவது. இப்ப புரியுதா? ஏன் திருச்சியில ஒரு ஆளு, தஞ்சாவூர்ல ஒரு ஆளு, இவங்க திமுக பவர் சென்டர்ஸ் எப்படி உருவாக்கி இருக்காங்கிறதுலாம் புரியுதா? they just mimicking the solar technique. இதுதான் நம்ம சொல்றோம். ரைட். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவனுக்கு முடிச்சு விட்டுட்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு மட்டும் இல்லாம அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் வந்து தேவை. ஸோ வீரம் மட்டும் இல்லாம விவேகமும் இருந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வணிகம் அப்படிங்கிற விஷயத்து கூட சேர்ந்துதான் இந்த போர்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பல காரணங்கள் இருந்திருக்கலாம். இதுல இருந்து நம்மளுக்கு நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறனால தான் போர் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் குளோரிஃபை பண்ணல. அதுல இருந்து எல்லா போருமே ஆபத்தானதான். எல்லா போருமே இழப்புகை நோக்கி இந்த தமிழர்கள் செஞ்சா மட்டும் போர்ல இழப்புலாம் இல்ல. அந்த போர்லயும் ஒரு மாண்போட நடந்து அந்த இழப்புகளை குறைக்கும் விதமாக இந்த போர்கள் நடந்தது.
புரியுதுங்களா? இந்த இழைப்பு அதாவது யாரெல்லாம் அதிகமா போரால பாதிக்கப்படுவாங்களோ அவங்களெல்லாம் போர்ல காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோடயே அந்த போர் நடந்திருக்குங்கிறத நான் சொல்றேன். வயதானவர்கள், பெண்கள், அதுக்கப்புறம் குழந்தைகள், கால்நடை குழந்தைகள் பெறாதவர்கள். இது வந்து எவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறான் யோசிச்சேன். பாருங்க. குழந்தைகள் பெறாதவர்கள், அப்புறம் கால்நடைகள், அப்புறம் பசுக்கள். கால்நடைகளையும் தனியா சொல்றாப்புல, பசுக்களையும் தனியா சொல்றாப்புல. ஸோ பசுக்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு சொல்றேன். சரி, ஓகே. ஸோ நல்ல சப்ஜெக்ட். நிறைய விஷயங்கள் வந்து இதன் மூலியமா அவங்க யோசிப்பாங்கன்றனால தான் மேலோட்டமா நம்ம பேசிட்டு போயிருக்கோம். மிக்க நன்றி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.